72வது பாடல். 72 பார்க்கணும், 73 பார்க்கணும். அந்த குறிப்புகள் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சக்கரத்துக்காக கொடுத்துருக்காங்க. 73வது. எட்டும் இரண்டும் இனிது அறிகின்றனர், எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர், எட்டும் இரண்டும் இருமூன்று நான்கு எனப்பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே என்றார். முன்ன சொன்ன அந்த 8 தான் சொல்றாங்க பொதுவா. சாதாரணமாக என்ன சொல்றார், எட்டும் இரண்டும் இனிது அறிகின்றனர். ஒரு இனிது அறிகின்றனர் சொல்லாமல் இனிதுன்னு ஒரு வார்த்தை போடுறார். எப்பவுமே இது மாதிரி அருளாளருடைய வார்த்தைகளில் உள்பொருளாக ஏதாவது ஒன்று வச்சு தான் சொல்லுவாங்க. மேல்போக்காக அதை சொல்லக்கூடாது என்று சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது ரொம்ப பல இடங்கள் ரொம்ப ரொம்ப நயமாக பாடுறாரு. அதெல்லாம் இப்போது தனியாக அதை பேச வேண்டிய ஒரு விஷயம். அதெல்லாம் அதை நான் எத்தனையோ சொல்கிறது. அதில் ஒரு காட்சி வருது. கோவலனும் கண்ணகியும் புகார் நகரத்தை விட்டு புறப்படுறாங்க, மதுரைக்கு போகிறாங்க. அந்த நகர எல்லை, புகார் நகர எல்லைக்கு வந்த பொழுது கவுந்தியடிகள் என்ற ஒரு துறவி, தமிழத்துறவி அவங்க வராங்க. அவங்களும் நானும் வருகிறேன், மதுரை தானே போகிறேங்க, நானும் வரேன் சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை சூழலை பார்த்துட்டு, தனியாக 2 பேரும் போகாதீங்க, இளைஞராக இருக்கீங்க, நானும் கூட வரேன்னு நம்ம கூட துணையாக போகிறாங்க. 3 பேரும் போகிறாங்க. அது ஏன் அப்படி அமைக்கிறாருன்னா, இளங்கோவடிகள் திருமணமான உடனே கொஞ்ச நாள்லேயே கோவலன் பிரிந்து போகின்றான் கண்ணகி. அதை எப்படி குறிப்பாக சொல்கிறாருன்னா, யாண்டு சில கழிந்தன இற்பெரும் கிழமையில் காண்டகு சிறப்பில் கண்ணகி தனக்கு என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். 2 பேரும் கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்தார்கள், நல்லா இருந்தான்னு சொல்ல வேண்டியவர் தானே. சில ஆண்டுகள் போயிற்று, அதை விட கண்ணகிக்குத்தான் போச்சே தவிர கோவலனுக்கு போகலை என்ற குறிப்பை சொல்கிறார். எனவே கோவலன் கண்ணகியோடு இருந்ததில் ரொம்ப சிறப்பாக இல்லை, அவன் வேறு ஏதோ நினைவோடு இருந்திருக்கிறான். கற்பில் சிறந்த ஒரு பெண் எனக்கு மனைவியாக வந்திருக்கிறாள் என்று அவளை ரொம்ப பாராட்டாமல் சாதாரணமாக இருந்திருப்பான். அதனால தான் யாண்டு சில கழிந்தன இல் பெரும் கிழவை என்றார். கிழவின உரிமையின் அர்த்தம். எந்த உரிமையும் கண்ணகிக்கு அவன் தராமல் இருந்தான் என்பது போல பாடுறார். ஆனால் கண்ணகிக்கு ரொம்ப கோவலனோடு ரொம்ப சிறப்பாக இருந்தாள். காண்டகி சிறப்பில் கண்ணகி தனக்கு என்பது வாழ்க்கை ரொம்ப சரியாக இல்லைன்னு குறிப்பாகவே அங்கே சொல்லிடுறார். எனவே அவன் பிரிஞ்சு போயிடுறான். பிரிந்த பின்னால் வருகிறான். எத்தனையோ ஆண்டு கணக்காக, ஏன்னா குழந்தை பிறக்கிற அளவுக்கு அங்கே இருந்திருக்கிறான். ஒரு 3, 4, 5 ஆண்டு கூட வைத்துக் கொள்ளுங்களேன் இருந்திருக்கிறான். அது வரையில் நம்ம அம்மாவுக்கு வாழ்க்கை இல்லை, தனியாகவே அந்த ஊரில் இருந்திருக்கிறாங்க. வந்தவுடனே என்ன சொல்கிறா, ராத்திரி வந்தான், நாளைக்கு புறப்பட்டுணும், விடியற்காலம் புறப்பட்டணும், ஊருக்கு தெரியக்கூடாது நாம் வெளியே போகிறது என்று புறப்பட்டுறான். புறப்பட்டு போகிற பொழுது தனியாக 2 பேரும் தானே போகிறாங்க. அங்கே கூட கண்ணகி கவுந்தியடிகள் கூட வருகின்றாள், துணை கூட வராங்க. எனவே அவங்க தனியாக சந்தித்து பேசுவதோ மனவிட்டு பேசுகிற அந்த இல்வாழ்க்கை இல்லை, அவங்களுக்கு இல்லை. கடைசி வரையில் அவங்க தன்னை உணர்ந்து கொள்ளாமலே 3 பேரும் போனாங்க. அங்கே போய் உடனே இறந்து போகிறான் என்றால் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இல்லை கண்ணகிக்கு. கோவலன் ஏதோ எங்கேயோ போய் வந்தானே தவிர அவளுக்கு இல்லை என்று அந்த குறிப்பை தான் அவர் சொல்கிறார். அது உள் குறிப்பாக சொல்கிறார் இளங்கோவடி. 2 பேரும் வந்த உடனே எதில் 2 பேர், படிக்காத 2 பேர், கல்லாக்களி மக்கள் என்று சொல்கிறார் அவர். மது உண்டவர்கள், ஆணும் பெண்ணும், கணவன் மனைவியும் மது உண்டவர்கள், அதிகம் படிக்காதவங்க. அவங்க எதில் வராங்களாம், வந்து சும்மா இல்லாமல் இந்த மது குடித்த உடனே கிண்டல் பண்ணுவாங்களே, போகிற வரவனை கிண்டல் பண்ணுறாங்களே இன்றைக்கி. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, கவுந்தியடிகளை பார்த்து கிண்டல் பண்ணுறான். அந்த 2 பேரும் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, இவங்கெல்லாம் யார் என்று கேட்குறான். கேட்டபொழுது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவர் 2 பேரும் என்னுடைய மக்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், மக்கள்னு சொல்கிறீங்க அப்படின்னா இவன் கணவன்னா இவன் மனைவின்றீங்க, ஆண் பெண் என்றால் அண்ணன் தங்கையாக தானே இருக்கணும், அண்ணன் தங்கையை போய் கணவன் மனைவியாக இருக்கிறாங்களே, இது சரியானு கேட்குறான். கிண்டலில் தானே கேட்குறான், தண்ணி போட்டு கேட்குறான். ஆண் பெண்ணாக கணவன் மனைவியாக இருப்பது வேறு, இவங்க அண்ணன் தங்கை மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, என் மக்கள் சொன்னால் அண்ணன் தங்கச்சி தானே, அண்ணன் தங்கையாக இருப்போம் கணவன் மனைவி ஆவதுண்டோ என்று சொன்ன உடனே அந்த நமக்கு கோபம் வந்துடுது. ரொம்ப கோபம் வந்து என்னடா சொல்கிறீங்க என்று முள்விடை காட்டில் முது நரி ஆக என்று சவிக்கிறார். 2 பேரும்
முட்கள் நிறைந்த அந்த காட்டில் கிழநெறிகளாக போயிடுங்க என்று சபிக்கிறான். இது வருகின்றது. இதை சொல்லுகிற பொழுது இளங்கோவடி என்ன பண்ணுறார், ரெண்டு வரையும் அவர் சொல்றார். நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும், உய்திக்காலம் உரையீரோ என்று வருது பாட்டில். அந்த இரண்டு பேரும் நரிகளா போன உடனே கோவலனுக்கு முன்ன சொன்ன மாதிரி கோவலன் ரொம்ப இரக்கம் உடையவன். கண்ணகிக்கும் சொல்ல வேண்டிய அவளும் இரக்கம் உடையவள் தான். நம் மூலமாக யாருக்கோ பாவம் ரெண்டு பேருக்கு நரியாக போய் சபிச்சிட்டாங்களே என்று சொல்லி அந்த இரண்டு பேரும் சொல்வதாக வருது பாட்டில். நெறியின் நீங்கியோர், அவங்கெல்லாம் முறையா இல்லை, பேச்சில் சரியில்லை, அவங்க வாழ்க்கை முறையும் சரியில்லை. நீர் அல கூறினும், சொல்லத்தகாத வார்த்தை சொன்னாலும் கூட அறியாமை என்று அறிதல் வேண்டும். அவங்களுடைய அறியாமைன்னு எண்ணணும், அறியாமை அறிதல் வேண்டும். உய்திக்காலம் உரையில் சாப விமோச்சனம் கொடுங்க என்று கேட்டார்கள் வருது. இது பாட்டில் பொதுவாக ஒரு பாட்டார் இளங்கோவடிகள். இப்போ நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும் என்ற ரெண்டு வரி இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு வரி கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளை பார்த்து சொன்னது என்பது போல வருது. அதில் பார்த்தீங்கன்னா உயிக்காலம் உரையீர், அறியாமை என்று அறிதல் வேண்டும், உயிக்காலம் உரையுங்க, சாப விமோச்சனம் சொல்லுங்க என்று வருது இல்லையா. இது மூன்று வரியை பார்க்கிற பொழுது கவுந்தியடிகளுக்கு சொல்வது போல வருது இல்லையா கோவலனும் கண்ணையும். அது முறையல்ல. அவங்க தவசி, அவங்க ஏதோ கோபப்பட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அறிமுகப்படுத்துவது போல நெறியில் நீங்கியோ நீரள கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும் என்று அவங்களுக்கு போய் அறவுரை சொல்லாமா இவங்க ரெண்டு பேரும்? ஏன்னா உரையாசிரியர் என்ன பண்ணுறார், அடியாருக்கு நல்லார் அங்கே அழகாக எழுதுறார். இரண்டு பேரும் என்னன்னாங்களாம், மனசுக்குள்ளே என்றாங்களாம். அதை நெறியின் நீங்கியோ நீரள கூறினும் அறியாமை, ஐயோ பாவம் அறியாமை செய்துட்டாங்களே என்று மனசுக்குள்ளே எண்ணிக்கொண்டு உட்கொண்டு உயிரிக்காலம் உரையோ ஐயா சாமி அதை மட்டும் சொல்கிறாங்க, வெளியே சொல்கிறாங்க என்று மூலாசிரியர் எப்படி எழுதியிருந்தாலும் உரையாசிரியர்கள் என்ன அழகாக அதை எண்ணி சொல்கிறாங்க என்றால் பெரியவரிடத்திலே அப்படி சொல்லக்கூடாது என்றுதான் உயிரிக்காலம் உரையீரோ என்பதுதான் கொட்டேஷன். அதுதான் அவங்க சொல்கிறதாக அடியாருக்கு நல்ல உரையில் எழுதுகிறார். அதுபோல் ரொம்ப நுட்பமாக சிலவற்றை அவங்க சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இலக்கியம்ன்றது அதுதான், சாதாரண சொல்லல்ல, அது இலக்கியத்தில் அப்படி சொல்கிறான்றாங்க. இன்னும் நிறைய அது மாதிரி எத்தனையோ இளங்கோவடிகள் அழகாக பல விஷயங்கள் சொல்கிறார். கம்பன் நமக்கு தெரியும், சிறந்த கவிச்ச சக்கரவர்த்தியர். இளங்கோவடிகள் அவ்வளோ ஈர்த்திருக்குது, என்ன அழகாக பாடியிருக்கிறார் காப்பியத்தை என்று. பல இடங்கள் அந்த காப்பியம் போலவே தன்னுடைய சீதையை வர்ணிக்கிறார்கள். அங்கே கண்ணகி எப்படி இருந்தாலோ அதே போல் சீதையை சொல்லணும்னு சொல்லி நாட்டுக்கு அயோத்தியை விட்டு போகிறாங்க, காட்டுக்கு போகிறாங்களாம். போகிற பொழுது சீதை கேட்குறாளாம், ராமனை பார்த்து கேட்குறாளாம் என்னென்னா, எல்லை தீர் வரிய வெங்கானம் யாதோன்னு கேட்டான். காடு எங்கெங்கன்னு கேட்டாலாம். ஏன் காட்டுக்கு நாட்டுக்கு வித்தியாசம் தெரியாதுன்னா, ஆனால் எல்லை தீர் வரிய வெங்கானம் யாதோ என்றால் அவ்வளோ ஒன்றும் தெரியாதவர், ரொம்ப வெளி உலகம் தெரியாது சீதைக்கு என்பது போல் அங்கே வைக்கிறார். ஏன்னா இது அப்படியே கண்ணகி சொல்கிறாங்க. புகாரை விட்டு வந்த உடனே பூம்புகாரை விட்டு போகிற பொழுது மதுரை எங்கேன்னு கேட்க, மதுரை எங்கே இருக்குது, அப்போ தான் நகரத்தை விட்டு வர, அந்தம்மா வெளியில் போனது கிடையாது. நகரத்து வெளியே வந்த உடனே கோவலனை பார்த்து கேட்குறாளாம், மதுரை மூதூர் யாதுனாலாம், எங்கே இருக்குது மதுரை மூதூர் என்றால் அவனுக்கு சிரிப்பு வந்துடுச்சான். இப்போ தானே நடந்து போகிறோம், வெளியே வந்தோம், ரொம்ப தூரம் சொன்னால் பயம் வந்துடும் இல்லையா. எனவே 6-5 காவதம் நம் அகல் நாட்டு உம்பர் அப்படின்னா 6-5-30 காவல் 300, ஏறக்குறைய 300 மைல். அந்த காலத்தில் குறுக்க போனால் 300 மைல் மதுரை. 300ன்னு சொல்லாமல் 6-5 காவதம்ன்றான். காவதம்னா 10, இன்னைக்கு காதம்னு சொல்கிறோம். அதை 6-5-30 ஒரு 10 300 ஆரைங்காவதம் அகல்நாட்டும்பர் என்று சொல்லிட்டு நாரைங்குந்தல் என்று சிரிப்பு வந்துச்சான். இப்போவே கேட்குறேன் சிரித்தான் வருது இல்லையா. இது அப்படியே எடுக்கிறார், கம்பர் எடுக்கிறார். 300ன்னு சொல்லாமல் 6-5 காவதம்னு பிரித்து சொன்னான் இல்லையா, பயந்துர புராணத்துக்காக 6-5 காவதம்னு சொன்னார் இல்லையா. அது அப்படியே ராமனுக்கு வைக்கிறார். அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லும் பொழுது
14 ஆண்டு காலம் காட்டுக்குன்னு சொன்னால் பயந்துட போகிறான்னு சொல்லி ஆண்டு ஒரு 7 நொடி 7ன்றான். 7ஓடு 7மா 14 தான் சொல்கிறான். 14ன்னு சொல்லாமல் ஆண்டு ஓர் 7 நொடி 7 அகநாட்டு உம்பர் மீண்டு வர வேண்டும்னு சொன்னான்னு பாடுறாங்க. அந்த மாதிரி பெரிய இலக்கிய புலவர்கள் எல்லாம் சொன்ன விஷயங்களை பின்னால் வந்த புலவர்கள் அப்படியே சொல்லியிருக்கிறாங்கிறதுக்கு நமக்கு இளங்கோவடிகள் பெரிய சான்று. அந்த மாதிரி இங்கே திருமூலர் என்ன பண்ணுறார், 8ம் 2ம் இனிது அறிகின்றனர். 8ம் 2ம் தெரியும், இனிதுன்னா அது என்ன உள்பொருள், அது என்ன உள்பொருள் தெரியாதுன்றார். 8 2ன்னு எதை சொல்றார் என்றால் 8 2 சொல்றார் இல்லை. ஔவையார் பாடுற பாட்டில் அந்த அவலட்சணமேனு சொல்லணும். அவரு அவலட்சணம் சொல்லாம 8 வா கால் 8.25 லட்சணமேன்றார். 8.25 லட்சணமேனா அவலட்சணமேனு சொன்னால் புரியும் இல்லையா? அப்படி சொல்லாமல் 8.25 லட்சணமே. யமனேறும் பரின்னு ஒரு வருஷம் ஆகணும். யமனேறும் பரினார். யமன் ஏறுகின்ற குதிரை எது? அது எருமாடு தானே. யமனேறும் வட்டில் பெரியம்மை வாகனமே என்ன? மூதேவிக்கு வாகனம்னா கழுதை. முட்டை மேல் கூரை இல்லா வீடு என்னார், குட்டி செவருன்னு அர்த்தம். இதெல்லாம் எப்படி அழகா, முட்டை மேல் கூரை இல்லா வீடு, குலராமன் தூதுனே குரங்கேன்னார் இல்லையா? இவ்வளவும் திட்டுற வார்த்தை தான், ரொம்ப நாகரிகமாக சொல்கிறார் இல்லையா? அதே போல் இங்கே 8னோடு 2 அறிகின்றல்னு சொன்னால் தப்பு, இனிது அறிகின்றல்னு சொன்னார். அதான் பார்க்க போகிறோம். மேல் கூறிய 8ம் 2ம் என்னும் குறிப்பு மொழியால் உணர்த்தப்பட்ட பொருள்களை அனுபவமாக உணராதவர். அனுபவமாக உணரணும் இல்லையா? 8 2னா என்ன அனுபவம் என்று தெரியணும் இல்லையா? உணராதவர். தொடங்கும் அதன ஆவு என்ற எழுத்தை அறியத் தொடக்க அறிவை கூட இல்லாதவர்னார். ஆனால் அவனை கத்தினார் தெரியுமாடா அவனுக்கு ஏபிசிடி தெரியுமா என்று சொல்கிற மாதிரி உண்மை அனுபவம் இல்லை என்று சொன்னால் ஆவுன்னு தெரிஞ்சுன்னா அர்த்தம் தொடக்க அறிவு கூட இல்லாதவர்கள். இன்னும் 8 என்னும் எண்ணையும் 2 என்ற எண்ணையும் கூட்டுத்தொகையாக காணுகின்ற அந்த அறிவும் இல்லை, கூட்டு கணக்கும் தெரியாதுல்ல. இனி 8 2 என்பதற்கு மேற்சொல்லப்பட்ட இரு பொருள்களில் பின்னதாகிய 10 எனக் கொண்டு எகாரத்தை கொள்ளுதலே சிவாகமணி ஞானவாத கருத்து. 8 2 10 என்றதில் யகாரம் சொன்னால் சிவாகமங்களில் யா என்பதை ஆன்மான்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சிவாகம கருத்தும் தெரியல, கணக்கும் தெரியல, எழுத்தும் தெரியல, ஆகமும் தெரியல, ஞானபாதமும் தெரியல. எனவே கல்வி அறிவு மிக்கிருந்தும் அதனால் பயன் கொள்ளாமை பற்றி அவரை இத்துடைய அறிவியலாக கூறினார். என்ன சார் அவ்வளோ கிண்டல் பண்ணுறாரு திருமூலர், 8 2 தெரியாதா என்று கேட்டால், படிச்சிருக்கிற என்ன பயன்? அந்த பயன் தெரியவில்லை என்றால் நீங்கள்லாம் சாதாரண அறிவில்லாதவர்கள் தான் என்று சொன்னார். அதான் அவர் கற்றதனால் ஆய பயன் என்கொள்னார். வள்ளுவர் எடுத்த உடனே படிச்சிருக்க அதனுடைய பயன் என்ன? இறைவன் தாளை தொடரும் இல்லையா? அது தொடவில்லை என்றால், அந்த அறிவில்லை என்றால் படித்து அர்த்தம் கிடையாதுன்ட்டார். ஆகவே 2ஆம் அடிக்கு இந்த இருபொருளும் கொள்க, நாம் சொன்ன 8 10 அந்த பொருளை கொள்கின்றார். அந்த 2 பொருளில் ஒன்றை ஊ அறியா அறிவில் இடைமகரே என்று காரிகையில் ஒரு பாட்டு அதை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஊ என்று ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்றார். மேற்காட்டிய திருவாசகத் தொடர் மேற்போக்கில் இங்கு கூறியவாறே இந்த இருபொருளையும் குறிக்கும். முன்ன சொன்ன 8 2 அறியேனைங்கிறதுக்கு இதே அர்த்தம்தான். அதை நாம் இப்போ சொன்னோம். இனி 2 3 4 10 சிவாகமங்களே சித்தாந்தமாதல் நன்கு அறியப்பட்டன. சிவாகமம் தான் 10 என்பது ஆன்மா யா என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 மந்திரங்களாலும் முன்னர் குறிப்போன்ற மந்திர எழுத்துக்களுள் சிலவற்றின் சிறப்பு வலியுறுத்தப்பட்டது. மந்திர எழுத்துக்கள் நிறைய இருக்கிறது. அதில் இதுபோல் இருக்கிற சீவா யா ஆவு என்பதெல்லாம் சிறப்பான எழுத்துக்கள் என்று இங்கே சொல்லுகிறார். அப்புறம் ஒரு வரி எழுதுகிறாங்க, தமிழில் மந்திரம் உண்டோ என ஐயுறுவார்க்கு உண்டு என இந்த மரபு தெளிவுறுத்துதலை காண்க. தமிழில் மந்திரம் இருக்கிறதா என்றால் உண்டு. அதனால்தான் ஆவு என்பதெல்லாம் மந்திர எழுத்தாக சொல்லலாம், சிவாய என்பது மந்திரமாக சொல்லலாம் என்று நமக்கு சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், தமிழிலும் கூட மந்திரங்கள் உண்டு, வடமொழி மட்டுமல்ல தமிழிலும் உண்டு என்று பார்க்கிறோம். அதுக்கு பல வகையான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. தொல்காப்பியர் மந்திரம் என்பதற்கு இலக்கணம் கூறுகிறார். நமக்கு தெரியும், நிறைமொழி மாந்தர்
ஆணையர் கிளந்த மறைமொழின்றார். அது தெளிவாகவே மந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். அது இல்லாமல் நூல் வகையை சொல்கிற பொழுது மந்திரம் என்று ஒரு நூல் வகையை சொல்கிறார். நூல் வகை மந்திர நூல் என்று சொல்கிறார். அதனால் தமிழில் ஏற்கனவே மந்திரங்கள் இருந்தன என்று தெரிகிறதுன்னு பார்க்குறோம். ஆனால் பின்னாலே திருமுறைகளில் நம்ம மந்திரமாக நம்ம சொல்கிறோம். சரி, அதோடு நமக்கு அந்த 73வது மந்திரம் முடிகிறது, சித்தாந்தம் முடிகிறது. 74வது தான் சக்கரமாக சொல்கிறார். சக்கரம் தான் அது. அந்த பாட்டை படிச்சுக்கோம். 8 வரையின் மேல் 8 வரை கீறி இட்ட நடுவுள் இறைவன் எழுத்து ஒன்றில் வட்டத்திலே அறை 48 இட்டு சிட்டம் செலுத்தும் சிட்டு அஞ்செழுத்தும் செபி சீக்கிரமே என்று விரைந்து சக்கரத்தை சொல்வான்றார். மந்திரங்களை தெரிந்து கொண்டவுடனே கிரியைகளிலே மந்திர பூஜை செய்வது என்பது வேறு, சாதாரணமாக சிவபூஜையிலே மந்திரங்களை சொல்லி செய்வது என்பது வேறு. இந்த மந்திர எழுத்துக்களை தெரிந்து கொண்டால் எந்திர பூஜை செய்வது விரைந்து எந்திர பூஜைக்கு வரணுன்றார். எந்திர பூஜையினுடைய சிறப்பை அங்கேயும் முன்னே சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக சிவபூஜை செய்து நாம் பெறுகின்ற பலனை விட எந்திர பூஜை செய்தால் சீக்கிரம் பலனை அடையலாம். அவரே சொல்றார். இங்கே செபி சீக்கிரம் என்றால் பாருங்க, இந்த பாட்டில் சீக்கிரம் என்றார். விரைந்து பலன் பெறுவதற்கு எந்திர பூஜை என்பது திருமூலருடைய கருத்து. அதுக்கு நான் காரணம் சொல்லியிருக்கிறேன். ஏன் அந்த விரைந்து அந்த பலன் என்று சொன்னால், பூசையில் நீங்கள் மந்திரத்தை சொல்கிறீங்க, கிரியைகளை செய்கிறீங்க, எந்திரத்தில் அது கிடையாது. எந்திர பூஜை நேரடியாக எழுத்துக்குள்ளே போயிடுறீங்க, மந்திரத்துக்குள்ளே போயிடுறீங்க. மந்திரத்துக்குள்ளே போய் அவருடைய பொருளாக நீங்கள் போகிறீங்க. அப்போ இன்னும் ஒரு படி நுட்பமாக நெருக்கமாக பெருமானை அடைகிறீங்க. ஏனென்றால் மந்திர எழுத்துக்கள் எல்லாம் தான் பெருமானுடைய வடிவம். நீங்கள் வைக்கின்ற வடிவம் எல்லாம் பளிங்கு இலிங்கமாக இருக்கலாம், வேறு செம்பு உலோகத்தில் இருக்கலாம், அதெல்லாம் வேறு வகையான வடிவங்கள். ஆனால் பெருமானுக்கு எது வடிவம் என்றால் மந்திரம்தான் வடிவம். அப்போ நீங்கள் எந்திரத்தில் தான் அந்த மந்திர வடிவமாக நீங்கள் ஜபிக்கிறீங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பெருமானிடத்திலே செல்லுகிறோம் என்பதால் தான் எந்திர பூசை என்பது விரைந்து பலன் தரக்கூடிய ஒன்று என்றும், அத்துவாக்களிலே மந்திரம்தான் சிறந்தது என்று நாம் சொல்கிறோம். சித்தியாரில் வருது பாட்டு, இறைவனை மந்திர வடிவம், மந்திரம் அவனுக்கு தூல வடிவம் என்று நாம் சொல்கிறோம். அந்த மந்திர வடிவினாலே பெருமான் அருள் சக்தி எல்லாம் மந்திரத்தின் மூலமாகத்தான் நமக்கு அருள் வழங்குவான் என்பது நம்முடைய கொள்கை. முன்ன சொன்ன இல்லையா, ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம். இந்த ஆன்மீகம் என்பதுதான் மந்திரம் வைத்துக்கணும். நீங்கள் பௌதிகம் பூதப்பொருள், பூதப்பொருளுக்குள்ள ஆன்மீகம் வந்து மந்திரம். அந்த மந்திரத்தின் வழியாக பெருமானுடைய சக்தி நமக்கு பயன்படும் என்று நாம் சொல்கிறோம். அதான் ஆதி தெய்வீகம் சொல்கிறோம். அப்போ பெருமான் நமக்கு அருள் புரிவதெல்லாம் திருமுறை போன்ற மந்திரங்களாலே, மந்திரங்களால் சொன்னால் விரைந்தல் புரிவான். அப்போ எந்திர பூசை நேரடியாக நீங்கள் மந்திரங்கள் போயிடுறீங்க. வடிவமும் மந்திரமாக இருக்கிறது, தூள வடிவமாக இருக்கிறது. அதே மந்திரம் நெருக்கமாக இருக்கிறது. எனவே விரைந்து நீங்கள் செய்யலாம் என்று தான் அந்த சக்கர பூஜை செய்கிறார். அதை நம்ம பொதுவாக படிச்சுடுவோம். ஏன்னா சக்கரங்கள் நம்ம எப்படின்னு எழுதுகிறார், அந்த வழிபாட்டுக்கு போகிற பொழுது விரைவாக படிக்கலாம். அது சும்மா நான் படிச்சுடுறேன். செங்குத்தாக 8 நேர்கோடு, குறுக்காக 8 கோடு, 49 அறைகள் உண்டாகும். அவற்றுள் நடு அறையில் இறைவன் எழுத்தாக சிகாரமயமாறு 906 மேற்கூறியபடி திரு 5 எழுத்தை 5 வகையாக மாற்றி முறையே 25 அறைகளில் பொருத்தபின் நடு அறை ஒழிந்த 48 அறைகளிலும் எழுத்துக்கள் இருக்க செய்ய வேண்டும். அதாவது எஞ்சிய 24 அறைகளிலும் பிற எழுத்துக்களை பொறிக்க வேண்டும். அவ்வாறு செய்தவுடன் சக்கரத்தை வழிபட்டு திரு 5 இட்டு செவிக்கலாம் என்று வருது. உங்களுக்கு அந்த சக்கரம் கொடுத்துமா? நம்ம அதுதான் கொடுத்துருமா இல்லையா? சரி, 75 தான் கொடுத்துருக்கோம். சரி, இந்த உங்களுக்கு அந்த படம் இருக்கும் பின்னால், இந்த பாட்டுக்குள்ள தான் அது பின்னால் இருக்குது பார்க்குங்க. அதில் 49 அறைன்னு சொல்கிறார். அது நடுவில் சி என்றதை வைக்கணும்னு சொல்கிறார். அதை நான் கொடுக்கல உங்களுக்கு இங்கே. அதாவது அதான் இங்கே 70, அதாவது 971 75வது மந்திரம் இருக்கு பாருங்க. அது உங்களுக்கு கொடுத்துருப்போம். நான் மேல் படம் காண்கன்னு போட்டிருப்பேன் உங்களுக்கு. அது சரி, அதுதான் அந்த எப்படி சக்கரம்ன்றதுக்கு அங்கே அவர் சொல்கிறார். அடுத்த பாட்டு தான் விளக்கத்தை தருகிறார். அந்த விளக்கம் இருக்கு பாருங்க.
அதே தான் அதே தான். அதுதான் அதை சொல்ல போகிறார். இப்போ சொன்ன வந்துருந்தான் அது எப்படி அமையும்ன்றதுக்காக சொல்கிறாருங்க. அதாவது தானவர் சிட்டர்னு வருது பாருங்க. அடுத்த பாடல் தானவர் சிட்டர் சதுரன் வருது. அதுதான் அந்த சக்கரத்தினுடைய விளக்கம். தானவர் 75வது பாட்டா 75 தானவர் சிட்டர்னு வருது பாருங்க. தானம்னா இடம். தானவர் என்றால் இடத்தினுடைய காவலர்கள், சேத்திர பாலகர்கள். அப்புறம் பைரவர். சட்டர்னு ஒரு பாட்டில், என்னுடைய பாட்டில் தானவர் சிட்டர்னு போட்டிருக்காங்க. அதான் அப்பா வந்து சட்டர்னா பாடம் கொண்டிருக்காங்க. சட்டர்னா சட்டம் இருக்கு இல்லையா, சட்டம். அதனால் திருத்தம் செய்யணும், தெப்பம்னு அர்த்தம். சட்டம் என்பதற்கு மாபாடியத்திலும் சொல்கிறார், திருவாசன் வருகின்றது. சட்டோ சட்ட என்று வரும். சட்டம்னு இன்னைக்கு சொல்கிறோம், லா என்பதற்கு சட்டம்னு மொழிபெயர்த்திருக்கிறோம். அது இழிவடக்குன்னு எழுதுகிறார் மாபாடியத்தில் சிவஞான முனிவர். சட்டம் சொல்லு கிடையாது, சட்டை தான் சொல்லு. சட்டன்னு சொல்லி சட்டம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது இப்போ வழக்கில் வந்துடுச்சுன்றார். சட்டை என்பது தான் செப்ப பொருட்டாயதோர் சொல் என்று எழுதுகிறார். செப்பம் செய்வதற்கு என்று அர்த்தம். அதை கவலைப்படாத மாதிரி கவலைப்படலை அப்படின்றோம் இல்லையா, அதான் அதே அந்த இடத்துல தான் வருது. சட்டப்படி நடக்கலைன்றோம் இல்லையா, அதெல்லாம் எதுவும் இல்லை, ஒழுங்காக இல்லை என்று பார்க்குறோம். ஆனால் சட்டம் செப்ப பொருட்டாயதோர் சொல் என்று வழக்கர் பேச்சு வழக்குன்னு எழுதுகிறார். இலக்கியத்தில் அப்படி இருக்குது. அதனால் சட்டர் என்றால் செப்பத்தை செய்யக்கூடியவர் அர்த்தம், சட்டத்தை நிறுவுகின்றவர். சிட்டர் என்றால் சிரேஷ்டர்னு அர்த்தம் இருக்குது. அது பின்னால் எங்கேயாவது வரும்னு நினைக்கிறேன், இந்த இதில் வரல. சிஸ்டர்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது சிரேஷ்டர் என்ற வார்த்தை. ஆனால் இங்கே சட்டர் தான் பாடம் இருக்குது. உரையில் எப்போ சட்டர் தான் எழுதுறாங்க. சட்டர் என்றால் செப்பம் வருது, அவரே உரை எழுதுறாங்க. செப்பம் செய்பவர், குற்றம் செய்தோரை ஒருத்து திருத்துபவர். அது வீரபத்திரர் போல. சதுரர் இருவர், திறமுடைய மகார் இருவர், பிள்ளையார்கள் பிள்ளையார் முருகர் 2 பேரும். ஆணையும் மூவர், இம்மூன்று வகையாக சொல்லுகின்றவர்கள் எல்லாம் வீரபத்திரர், பிள்ளையார், முருகர் இவர்கள். அப்புறம் ஆற்ற அராதிகள், நெறியில் உள்ள உருத்திர முதலியோர்கள். அரண், அராதிகள்னா அரண் தான். அரண் என்றால் உருத்திரர்கள், அராதிகள் என்றால் அரண் போன்றவர்கள் அர்த்தம். அராதிகள் அரண், அதான் அராதிகள் வரும். உருத்திர முதலியோர், உருத்திர முதலாக கீழ் நோக்கி எண்ண வருகின்ற மால் அயன், உருத்திற்கு கீழே மால் அயன். அவர் உருத்திர முதலாக மேல் நோக்கி வருகின்ற மகேஸ்வரர், சதாசிவர் ஆக 5 பேர் அங்கே சொல்றார் இல்லையா. தானவர் சிட்டர் சதுரர் இருவர், ஆணையும் மூவரோடு ஆற்ற அராதிகள். அவரை ஏனை 15 என்று அடுத்து சொல்றார். இனி மேற்சொல்லிய 9 மரோடு எழுத்துக்களையும் பொறித்த பின் எஞ்சி நிற்கின்ற 15 அறைகள், 24 அறை சொன்னார். அதில் 15 அறைகளிலும் பிந்து நாதம் சூழ்படை பரிவாரங்கள் என்பவற்றில் எழுத்துக்களை பொறிக்க சிவசக்கரம் அமையும் என்று. சிவசக்கரம் அமைவதற்கு இதெல்லாம் காரணம் எழுதுகிறாங்க. அது நாம் சும்மா படிச்சிக்க வேண்டியது தான். அது எப்படி பின்னால் பின்பற்றலாம். அதுக்கு எப்படின்னு இங்கே எழுத்து போட்டிருக்கிறார், எழுத்துக்கள் கொடுத்துருக்கிறார். அதனுடைய விளக்கம் தான் எனக்கு இருக்குது. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். விளக்கம் பாருங்க. 97 98வது. இச்சக்கரத்தின் வடிவம் ஆமாறு என்று படம் காண்கன்னு கொடுத்துருக்கேன். அந்த படத்தை நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் விளக்கம் தான் பார்க்கணும். கல்விகுதி உயர்தனைப்பன்மையும் உணர்த்தினத்தில் பிற்கால வழக்குன்னு எழுதுறாங்க. அது ஒரு குறிப்பு தான், அது ஒரு பெரிய விஷயம். அப்போ சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது கள் என்ற ஒரு விகுதி இருக்கு இல்லையா, போனார்கள் வந்தார்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இது பன்மையை குறிப்பது, உயர்தனை பன்மையை குறிப்பது. அகிரணைக்கு சொல்லக்கூடாது, இலக்கணப்படி சொல்லக்கூடாது. ஆனால் இப்பொழுது அகிரணைக்கு நாம் சொல்லுகிறோம். அதுக்கு பிற்காலத்தில் தான் அந்த கள் என்ற விகுதி வந்ததுன்றதுனால தான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, என்ன இன்றோ நேற்றோ கேட்டாங்க, எழுத்துக்களா என்று கேட்குறாங்க. அதான் வாழ்த்துக்களா என்று கேட்குறாங்க. இல்லை என்ன ஆகிப்போச்சு, பெரிய பெரிய புலவர்கள்லாம் பேராசிரியர்கள்லாம் கூட என்ன பண்ணிட்டாங்க, வாழ்த்துக்கள் தான் சரி, வாழ்த்துக்கள் தப்புன்ட்டாங்க. அப்படி சொன்னதற்கு யார் காரணம்னு சொன்னால், காஞ்சிபுரத்தில் இருந்த மேபி வேணுகோபால பிள்ளை, அவர் தான் அதை சொன்னார். அப்பா காலத்திலேயே அதை அவர் எழுதினார், சொன்னார். அங்கே அப்பா ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அப்பா கொஞ்சம் சிவப்பாக இருப்பாங்க, அவர் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. அது வித்தியாசம், அந்த நிறம் தான் கொஞ்சம் வித்தியாசம். ஒரே மாதிரி இருப்பாங்க. அவர் போட்டு கம்மல் போட்டிருப்பார். அது என்ன பண்ணிட்டார் அவர், அது அப்பா சொல்லுவாங்க,
அதாவது அப்பா யாரையும் ரொம்ப குறை சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்தை சொல்லிட்டா நம்ம சொல்லிவிடணும், அவங்க சொல்லிவிடுவாங்க. என்னென்னா, அவர் என்ன சொன்னார், தோப்புக்கள் என்று வருது, நீங்கள் கல் போட்டிங்கன்னா தோப்புக்கள்னு சொல்கிறீங்க. தோப்புக்கள் என்றால் தோப்பிலிருந்து இறக்கப்பட்ட கல் தானே, அப்படி ஒரு அர்த்தம் வருது இல்லையான்னு அவர் கேட்டார். மேபி அவனோட கேட்டது அது. அதனால் தோப்புக்கள் போடக்கூடாது, தோப்புகள் தான் போடணும். அதுபோல் சிலவற்றை சொன்னார். நீ எதை சொன்னாலும் வந்துடும் இல்லையா, வந்துடும். அதுக்கு அப்பா என்ன சொன்னாங்க, சொற்களை வைத்து ஒரே ஒரு சொல்லை வைத்து சொல்லக்கூடாது எப்பொழுதுமே. இலக்கணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புலிகொல் யானைன்னு வரும். புலிகொல் யானை என்றால் புலி யானையை கொன்றதா, அது புலியை யானை கொன்றதா? புலிகொல் யானைன்னு வருது பாட்டில், உரை எழுதுறாங்க. அது தடுமாறு தொழிற்பெயர் என்று தொல்காப்பியத்தில் தடுமாறு தொழிற்பெயர்னா எது புலி கொன்றதா யானையை, இல்லை யானை புலியை கொன்றதா என்று தெரியாது. அதுக்கு என்ன எழுதுறாங்க, அப்படி ஒரு ஐயத்தோடு ஒரு தொடர் சொல்லலாமா புலிகொல் யானைன்னு, அந்த சொல்லோடு இருக்கக்கூடாது. புலிகொல் யானை அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். புலிகொல் யானை தந்தம் இழந்தது அப்படின்னு சொன்னால் யானை புலியை கொண்டு இருக்குது, சண்டையிலே அந்த தந்தம் உடஞ்சி போச்சு என்றார். அங்கே அப்படிதான் அதுக்கு அர்த்தம். புலிகொல் யானை தந்தம் இழந்ததுன்னா அப்போ யானை தான் தந்தம் இழந்தது அல்லவா, எனவே யானை தான் வென்றிருக்குன்னு ஒரு அர்த்தம். அல்லது புலிகொல் யானை ரத்தத்தை நக்கியது நாவினால் அப்படின்னா ரத்தத்தை நகர்றது புலி தான், எனவே யானையை கொண்டது புலி என்று புலிகொல் யானைக்கு அப்புறம் ஒரு சொல் வந்தால்தான் அது புரியும். அதான் தமிழ் இலக்கணப்படி சொல் அமைவது. அதுபோல் தோப்புக்கள்னு சொல்லிட்டு நிறுத்தக்கூடாது. தோப்புக்கள் குடித்தான் அப்படின்னா கல் குடித்தான் அர்த்தம். அங்கே கல் வச்சுங்க நீங்கள் சொல்கிறது, வெறும் தோப்புக்கள் சொல்ல அர்த்தம் சொல்ல முடியாது. தோப்புக்கள் பல என்று சொன்னால் அங்கே தோப்புக்களை குறிக்கிறோம் என்று அடுத்து வருகின்ற தொடர் வறுமொழின்னுவாங்க. வறுமொழியை வைத்து தான் நிலைமொழிக்கு அர்த்தம் சொல்ல முடியும். அதில் அப்பா சொல்லுவாங்க, இதெல்லாம் சின்ன விஷயம்டா, இது தெரியாமல் அவர் சொல்கிறாரு, அவர் மகா வித்வான் தான், நம்ம என்னடா பண்ணுறது என்று சொல்லுவாங்க. என்னென்னா அவர் என்ன சொல்லுவார், தொல்காப்பியத்திலேயே முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே, மக்கள்னு வருது, அங்கே மக்கள்னு வருது. கல் விகுதி அங்கேயே வந்திருக்குது, தொல்காப்பியத்திலே வந்திருக்குது. ஆனால் யாருக்கு வந்திருக்கு, உயர்திணைக்கு வந்திருக்குது. நாம் பின்னால் அகிரணைக்கு தான் சொல்கிறோம். கட்டிடங்கள் புத்தகங்கள் என்று அகிரணைக்கு தான் கல்லை சொல்லுவோம். ஆனால் என்ன இப்போது காலப்போக்கில் அவர்கள் இவர்கள் அதுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது பிற்கால வழக்கு, அதான் இங்கே எழுதுகிறாங்க. கல் என்பது பிற்கால வழக்குன்னு எழுதுகிறாங்க. அகிரணை தான் இருக்கணும், பின்னால் உயர்திணைக்கு வந்திருக்குன்னு பார்க்க. அவைகள் தான், அவை சொன்னாலே போதும், அந்த கல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சொல்ல ஆரம்பிச்சோம் அவைகள் இவைகள் என்று சொல்ல ஆரம்பிச்சோம். ஏன் அப்பர் பெருமான் பாடுற பொழுது பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தா என்றேன்னு பாடுறா இல்லையா, இத்தனை எம்பரமோன்னு பாடுற பாட்டில், அத்தாவு நடிகனை பாட்டில் பித்தனேன் பேயேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள், பிழைத்தனைகள் கல் போடுறாங்க, பிழைத்தனைகள் போடுறாங்க. அது மாதிரி நம்ம இதிலே வருது, திருக்குறளே கூட கல் வருது பார்க்கணும். அதனால் காலப்போக அதனால் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் எழுதியிருக்காங்க, அப்பாவும் சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கல் என்ற விகுதிக்கு சரியான விதி கிடையாது தொல்காப்பியத்திலும் கிடையாது. ஏன்னா பின்னால் வந்தது, தொல்காப்பியத்தை தேட முடியாது, நன்னூலையும் அதை சொல்லலை, தெளிவான விதி கிடையாது. தெளிவான விதி இல்லாத பொழுது என்ன பண்ணணும் என்று சொன்னால் ஆட்சி பார்க்கணும், உயர்ந்தவர்களை எப்படி ஆண்டிருக்கிறார்கள் பார்க்கணும். அப்பர் பெருமான் 6ஆம் தாண்டகத்தில் திருமுறையில் காப்புக்கள், காப்புக்கள்னே சொல்கிறார், காப்புகள் சொல்ல காப்புக்கள் என்று எழுதுகிறார். அதே மாதிரி பரிவேலகர் போன்ற சேனாவரையர் போன்ற உரையாளர்கள் எழுத்துக்கள், எழுத்தறியார் சொல்கிற எழுத்துக்கள் என்று தான் எழுதுகிறார். இக்கு உண்டு, இக்கு போட்டு தான் எழுதுறார். அதான் அவங்க சரி. அப்போது இலக்கண விதியினாலே நிறுவ முடியாத பொழுது முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அப்படி தான் சொல்ல வேண்டும் என்பது தான் அடிப்படை. அது இல்லாமல் அவர் சொல்லிட்டதுனால நான் இப்போ எல்லாம் எழுத்துக்கள் தான் எழுத்துக்கள் தான் என்று சொல்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். எழுத்து என்பது வன்தொடர் குற்றியல் உகரம். அந்த சொல் வன்தொடர் குற்றியல் உகரம். வன்தொடர் குற்றியல் உகரம் வந்தால் உரையில் என்ன சொல்கிறாங்க, வேற்றுமை புரட்சியிலும் வல்லினம் மிகும், அல்வழியிலும் மிகும் என்பது வன்தொடர் குற்றியல் சிறப்பு. ஆனால் வேற்றுமை உருவு வந்தாலும் மறைந்து வந்தாலும் மிகும்,
வேற்றுமை இருப்பினா அல்வினையில் வந்தாலும் மிகும் என்பது இலக்கணம். அது அந்த அந்த இலக்கணம் தெரிஞ்சாதான் இதை நம்ம சொல்ல முடியும். என்றால் 6 வகையான குற்றியலுகரம்ன்றாங்க இலக்கணத்தில். நெடிலோடு ஆயுதம் உயிர் வலி மெலியடை தொடர்மொழி இறுதி வன்மையூர் உகரணும் பாட்டு. குதிரை தூரு சொல்லி நெடில் தொடர் குற்றியலுகரம் சொல்கிறாங்க, ஆயுதத்தோட குற்றியல்னு சொல்கிறாங்க, வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் உயிர்த்தொடர் 6 சொல்கிறாங்க இல்லையா. 6 தொடரை பற்றி என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க இலக்கணத்தில். குழப்பிக்க வேண்டாம். வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் அது வேற்றுமை புணர்ச்சியா அல்வழி புணர்ச்சியான்னு பாருங்க. எப்படி பார்த்தாலும் வந்தோட குற்றியல்னா கண்ணை மூடிக்கிட்டு போட்டுருங்க. அது வேற்றுமையாக இருந்தாலும் சரி அல்வழியாக இருந்தாலும். உதாரணமாக கொக்கு பறந்ததுன்றோம், அது அல்வழி. கொக்கு பறந்தது என்பது கொக்கு பறந்ததுன்னா அல்வழி, அங்கே உருவு கிடையாது. கொக்கின் சிறகுன்னு வச்சுங்க, இல்லை கொக்கு சிறகுன்னு வச்சுங்க, அங்கே இச்சு போட்டவனும் கொக்கினுடைய என்று வர்றது வேற்றுமை. அப்போ கொக்கு என்ற வந்தொடர் குற்றியலுகரம் அல்வழியிலும் மிகும் வேற்றுமையிலும் மிகும். அது ஒன்று. அடுத்து மென்தொடர் குற்றியல் வரும். மென்தொடர் குற்றியல் உரத்தில் வேற்றுமையில் மிகும் அல்வழியில் மிகாது. அடுத்த விதி அது. வேற்றுமையில் மிகும்னா வண்டு பிளஸ் கால், வண்டின் கால் தானே, வண்டுக்கு தானே வண்டு கால், அங்கே இக்கு போடலாம். வண்டு மென்தொடர் குற்றியல் வண்டு கால் இக்கு போடலாம். வண்டு பறந்ததுன்னா வண்டு பறந்தது இப்பு போடாதீங்க, அது அல்வழி தொடர். அல்வழியில் மிகாது வேற்றுமையில் மிகும். இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு மற்ற 4 இருக்குல்லையா தொடர் குற்றியல்கள்லாம், அதை இடைத்தொடர் இருக்கிறது, உயிர் தொடரெலாம் இருக்குது, ஆயுதத்தொடலாம் நெடில், இந்த 4லும் மிகவே மிகாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் மிகாது. நீங்கள் பார்க்கலாம், கெண்டியில் சரியாக தான் எழுதியிருக்காங்க. அந்த அந்த காலத்தில் சரியாக தான் எழுதினாங்க. மாசு கட்டுப்பாடு வாரியம் தான் எழுதியிருப்பாங்க. மாசு கட்டுப்பாடு கிடையாது. மாசு என்பது நெடில் தொடர் குற்றியல் வரும். எனவே மாசு குற்றியல். ஆமாம், தப்பு. படிக்காசு தம்பிரான் தான். படிக்காசு தம்பிரான் இல்லை, படிக்காசு தம்பிரான். இது போடக்கூடாது. இங்கே சொல்கிறது நம்பி தருவா இத்து போட்டால் ஒரு அர்த்தம் இல்லைனா ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இலக்கணங்கள் ரொம்ப நுட்பமாக இருக்குது. அதை சீக்கிரமாக நீங்கள் மறுத்துவிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்றக்காக சொல்ல வந்தேன். இருக்கட்டும், எங்கே இலக்கணத்துக்கு சக்கரத்துக்காக போச்சு இப்போ இல்லையா. கல்விகுதி உய்தனை பன்மைன்றான். ஓஹோ, வாங்க வாங்க, நீங்கள் யாரோ வந்தாங்கன்னு எழுதுனா. கல்விகுதி உய்தனை பன்மையை உணர்த்து பிற்கால வழக்குன்ற அகிரணைக்கு தான் வரும் முன்னெல்லாம், பின்னால் உயிரினைக்கும் வரலாம் என்று பின்னால். அதனால இங்கே கல் சொல்கிறார் பாட்டில். அராதிகள்ன்றார் இல்லையா, அராதிகள்ன்றார் பாட்டில். அராதிகள்னு வருது இல்லையா, அறன்னா உயர்தனை தானே. அராதிகள் என்று கல் போடுறார் இல்லையா, அது உயர்தனை சொல். உயர்தனைக்கு கல் வருது பிற்கால வழக்குன்றார். அப்புறம் ஏனை 15 தான் முன்னர் கூறப்பட்டன 9. அது சரி. 15 விந்துநாதங்களை பிரித்தமையால் சேனை 13 ஆயிற்று. சேனை 13. அது திசை காவலர் 8 பேர், நந்தி மாகாளர் பிருங்கி இளவர் சண்டர் என்ன 5 பேர், ஆக 13 பேர். இதெல்லாம் சக்கரத்தில் யார் யாரை அமைக்கணும்னு சொல்கிற ஒரு விஷயந்தான் அது. விளிம்பு அறை 24 இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்தை பார்த்தீங்கன்னா விளிம்பு அறை கடைசியில் இருக்கு இல்லையா, கடைசியில் அந்த 24 உள்ள எழுத்துக்களில் விளக்கம் வருமாறு என்று தான் விரிவாக தந்திருக்கிறாங்க. என்னென்னு அந்த எல்லாம் பீஜாட்சரங்கள். கம் ரம் என்றாலும் பீஜாட்சரம் தானே, லம் ரம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் பீஜாட்சரம். அந்த பீஜாட்சரப்படி அந்த சக்கரத்தை அமைக்கணுன்றாங்க. இந்திரனுக்கு உள்ளது லம், ரம் அக்னி, எம் யமன், நிரும் நிருதி, வம் வருணன், ஹெம் வாயு, கம் குபேரன், ஈம் ஈசானன் என்று பீஜாட்சரத்தின் மூலமாக ஒவ்வொரு தெய்வங்களை வழிபட வேண்டும். அது சக்கரத்தில் பீஜாட்சரம் சொல்ல வேண்டும் அல்லவா, அதை எழுதியிருக்கிறான்றாங்க. அதே மாதிரி ஹ்லாம், ஹ்வீம், ஷூம், ஹைம், அப்புறம் ஹம், அம் என்று விந்து, ஹ என்பது நாதம், கம் கணபதி, சம் கந்தன், நம் நந்தி, ரும் இளவன், சம் மகாகாலன், புரும் பிருங்கி, ஹும் வீரபத்திரன், சண்டன் பைரவன். எல்லாருக்கும் இதுபோல பீஜாட்சரங்களை சொல்லி வழிபடலாம் என்று சொல்கிறாங்க. மையக்கட்டத்தில் இறைவன் எழுத்தாகிய சிகாரம் நிற்றலை காண்க. சி என்பது நடுவில் இருக்குது. இவங்க எல்லாம் பரிவார தேவதைகளாக எவ்வளோ பேர் நமக்கு இருக்கிறாங்க, 14 கணங்கள்லாம் வரிசையாக சொல்லிட்டார். எல்லா கணங்களையும் வழிபடுறோம். நாம் எல்லா கணங்களையும் வழிபடுவது பீஜாட்சரமாக வழிபடுகிறோம். பெருமானுக்கு உள்ளது மூல மந்திரம் எழுத்து, இங்கே இருப்பதெல்லாம் பீஜாட்சரமாக உனக்கு வழிபடுகிறோம். இவ்வரிசை எண் வழிபாடு பற்றியதுன்னு எழுதுகிறாங்க. நாயனார் சொல் சுருங்கி செய்யுள் பற்றியே கூறினார், வழிபாட்டு முறை பற்றி கூறவில்லை. செய்யுள்ள வந்து
சொல் சுருங்கி செய்யுள், செய்யுளுக்காக சொன்னார், வழிபாட்டு முறையை அவர் சொல்ல. இதெல்லாம் வழிபாட்டு முறையான இப்படி இல்லை, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். எந்தெந்த இடத்துலனா சிவபூஜை பண்ணுற பொழுது அஷ்டதிக்கு பாலர்கள் எங்கே வைக்கணும், மாகாளர் எங்கே, நந்தி எங்கே, சேத்திரபாலர் எங்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்தந்த இடங்கள் அதெல்லாம் பொதுவாக வெளியில் வைக்கிறது. சக்கரத்தில் இப்படி வைக்கலாம் என்பதற்கு ஒரு இடம் சொல்கிறார், வழிபாட்டு முறையை சொல்கிறார் பார்க்கும். அதில் சக்கரத்தின் மேற்பக்கம் வடக்கு, ஆன்மார்த்த வழிபாட்டில் வழிபடுவோர் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்க வழிபாட்டிடம் மேற்கு நோக்கி நுழைவாயிலை கொண்டிருக்கும். அது நம்ம அழைக்கமாக பார்க்குறோம். அதனால் சக்கரத்தின் நுழைவாயிலை கொண்டிருக்கும். அதனால் சக்கரத்தின் நுழைவாயில் மேற்கு நோக்கியே இருக்கும். நாம் பூஜகர் வடக்கு நோக்கி இருப்பாங்க, இது மேற்கு நோக்கி இருக்கின்ற. அம்முறையில் நிறுத்தப்பட்ட இச்சக்கரத்தின் முதற்கண் திசைக்காவலரை இந்திரன் முதலாக ஈசான முறையாக வழிபட வேண்டும். வலவாக வழிபட்டு அதன்பின் பிரம்மன் முதலாக நாதவீராக வலவாக வழிபட்டு மூன்றாவது கணபதி முதலாக பைரவீராக முறையை வலமாக வழிபட்டு வழிபாடு முடிந்த பின்னன் 3 பிரகாரம் சொல்கிறாங்க. 3 பிரகாரமாக எப்படி நம்ம கோயிலில் பிரகாரம் இருக்குதோ அதேபோல் சக்கரங்களை பிரகாரமாக வழிபட்ட பின்னால் முடிந்த பின்னால் அம்முறையே ஒவ்வொரு மந்திரத்தையும் 10 உரு செவித்து, ஒவ்வொரு மந்திரத்தையும் 10 செய்கின்ற செவித்து திரு ஐந்தெழுத்தை 108 முதலாக வேண்டும் அளவு செவிக்கலாம். இது போக சாதன முறை. உலகத்தில் பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் போக சாதனமாக இப்படி நாமெல்லாம் சக்கரத்தை வழிபாடு செய்யலாம் என்று இதெல்லாம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறார். இதை முறையாக வழிபட்டு நாம் செய்ய வேண்டும் என்றால் விரிவாக இதை படித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். முத்தி சாதன முறைக்கு இதெல்லாம் போக சாதனை. முத்தி சாதன முறைக்கு திசைக்காவலரை வழிபட்ட பின்னால் கணபதி முதலாக தொடங்கி நேரே வலமாக சென்று பைரவனோடு ஒரே வழிபாடாக முடிக்கப்படும். முத்தி வேண்டும் என்றால் அதான் வழிபாட்டு முறை வேறுபடுகிறது. திரு ஐந்தெழுத்தும் இருமுறைக்கும் ஏற்றவாறு ஜெபிக்கப்படுதல் மேல் பல இடத்தும் சொல்லப்பட்டது. அதாவது முத்தி வேண்டும் என்று சொன்னால் ஒரு முறை, முத்தி இல்லாமல் சொன்னால் முத்தி பஞ்சாட்சரம் சொல்கிறோம் இல்லையா, போகத்துக்கும் முத்திக்கும் புத்திக்கும் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இங்கே முத்தி சாதனத்துக்கு திருவைந்தெழுத்தை வேறு மாதிரி சொல்லலாம். இச்சக்கரத்தை மேற்கூறிவாறு வைத்து நோக்கினால் வலப்பாதி காரணக்கடவுளர் பகுதியாயும் இடப்பாதி காரியக்கடவுளர் பகுதியாயும் நிற்றல் காணலாம். இவையெல்லாம் மரபு வழி அறிய வைத்தார் என்க. இந்த 2 மந்திரங்களால் மேற்கூறிய சிற்றம்பல சக்கரத்தை சிவசக்கரமாக செய்து வழிபடுகின்ற வழிபாட்டு முறை. முதல்ல அம்பலச்சக்கரம் சொன்னார். அம்பலச்சக்கரத்துக்கும் சிவசக்கரத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால், பெருமான் இருக்கின்ற இடம் அம்பலம், அந்த இருக்கின்ற இடத்தை அம்பலமாக வைத்து சக்கரமாக வைத்து வழிபடுது. அதுதான் அங்கே சொன்ன அம்பலச்சக்கரம் முறை. இது சிவசக்கரமாக சிவபூஜை செய்வது போலவே பெருமானை நடுவில் நிறுத்தி எப்படி வழிபடுறோமோ அதுபோல் சி என்ற எழுத்தை நடுவில் நிறுத்தி சுற்றிலும் பரிவார தேவதைகள் யார் யார் எல்லாம். ஏன்னா சிவபூஜையில் கேவல பூஜைன்னு ஒன்று சொல்கிறோம், பெருமானை மட்டுமே வழிபடலாம், அது கேவல பூஜை. மிஸ்ர பூஜைன்னு கலப்பு பூஜைன்னு சொல்கிறோம். கலப்பு பூஜை சொல்கிற பொழுது உமையம்மை, சிவபெருமான், இடபாரோட ரிஷபம், விநாயகர், கணபதி வைத்து வழிபடலாம் என்று சொல்கிறாங்க. அது இல்லாமல் வழிபட வேண்டும் என்றால் முதல்ல சிவசூரியன் முதலாக சண்டேஸ்வரர் வைத்து வழிபடலாம் என்று 3 முறையாக சொல்கிறாங்க சிவபூஜையில். அதுபோல் இங்கே பரிவாரங்கள் எல்லாம் நமக்கு பூஜை முறைக்கு ஏற்றாற் போல பரிவாரங்கள் அமைத்து கொண்டு செய்யலாம் என்பதற்குத்தான் விரிவான சிவசக்கரமாக செய்திருக்கிறான் பார்க்கிறோம். அதோடு அந்த சக்கரங்கள் முடிகின்றது. இன்னும் ஒரு பாட்டு முடியலையா, இடைகாலை போச்சு, டைம் ஆகிடுது, இடைகாலை போச்சு. அதான் ஓஹோ அப்படியா, இருக்கு இல்லையா, சரி. அதை நான் இங்கே பார்த்தா தெரியும். எனக்கு சதுர 19 சாதன முறை 100ஆம் பக்கம். சிவசக்கரமாக 100 பக்கம் முடியுது. அப்புறம் நான் 101, 102, 103, 103 தான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருப்பேன். 3ஆம் தேதி கொஞ்சம் 3ஆம் கொஞ்சம் எழுதுறேன். 3ஆம் தேதி கொஞ்சம் எழுதுங்க. இல்லை ஒன்று தான் இருக்குது, 4 பக்கம் தான் இருக்குது நினைக்கிறேன். சரி, அடுத்த வகுப்பு நமக்கு 3ஆம் தேதி இருக்குதுங்க. வழக்கம் போல் 3ஆம் தேதி தொண்டமண்டல ஆடித்தலை